ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாய் சாதுஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு கட்லெட் பண்ண போகிறோம். அதுவும் எதை வச்சு பண்ண போகிறோன்னா பொரியை வச்சு தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி பொரியை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சு அதை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை நம்ம சேர்த்துக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 பொட்டேட்டோ வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். கூடவே ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துக்கிட்டால் எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கிறிஸ்பினஸை தரும். அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம். கூடவே 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொரியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், இருந்தாலும் நம்ம தண்ணியில் போட்டு எடுத்ததால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உருளைக்கிழங்குக்கு பொரிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். ஜீரகம் ஜீரணத்தை கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு டோ மாதிரி ஆக்க போகிறோம். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக அப்பப்போ தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து திரும்ப ஒரு வாட்டி பிசைஞ்சிக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். நான் முன்னாடியே சேர்த்துருக்கணும், மறந்துட்டேன். அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு எல்லாத்தோடையும் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் சேர்த்துக்காதீங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் வந்துருச்சுன்னா அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால தான். இப்போ இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சி தட்டிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, ரவுண்ட் வேணா ரவுண்ட், டைமண்ட், ஸ்கொயர், எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ஒன்று ஒன்றா பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் பண்ண போகிறேன். அதனால் ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு டிப் போட்டு பிரெட் க்ரம்ஸ் போட்டு ரெடி பண்ண போகிறோம். டிப் பண்ணுறதுக்காக ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விற்றுக்கலாம். இது கூடவே பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல கார்ன்ஃப்ளவர் மாவில் சும்மா ஒரு பெரட்டி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் இதே மாதிரி டிப் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா உங்களுக்கு பொரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரெட் க்ரம்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா
நீங்கள் எப்படி கடையில் வாங்கி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி இருக்கும். ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் இது எல்லாத்தையும் அதில் நம்ம ஒன்று ஒன்றா பொறுமையாக சேர்த்துக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. ஏன்னா பிரெட் க்ரம்ஸ் சீக்கிரமாக தீஞ்சிரும். அதனால் இதை மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துக்கிட்டோம். இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி வெயிட் பண்ணி திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. 2 பக்கமும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, பார்க்கும்போதே தெரியுது. இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். இந்த கட்லெட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். யாருமே பொரியில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. ரெண்டு பக்கமும் பார்த்தா நல்லா செவந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்மளுடைய பொரி கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஒரு டச் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூஸ் வருது, சப்ஸ்கிரைப் வரல, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.